நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா நான் ரெடி ஆயிட்டேன். அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நாம இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பாத்திருப்போம். அக்கா இஷானுக்கு ஏதாவது குறை இருக்கா? நம்மளோட இஷானுக்கு எந்த குறையும் இல்ல ராணு. பாத்துக்கிட்டே இரு, நம்ம இஷானுக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கிடைப்பா. பயப்படாத. என்னமோக்கா அரேஞ்ச் மேரேஜ்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஓஹோ ராணு, ஏன் இவ்ளோ கவலைப்படுற? இந்த உலகத்துல ஈஷானுக்குன்னு ஒருத்தி ஏற்கனவே பிறந்துட்டா. நான் தான் சொல்றேன்ல. நீ வேணா பாரு, நம்ம ஈஷானுக்கு ரொம்ப அழகா அமைதியா நல்ல குணமுள்ள பொண்ணாதான் கிடைப்பா. அவ நம்ம ஈஷான ரொம்ப அக்கறையா பாத்துப்பா. எழுந்திருக்கிறீங்களா? எழுந்திருங்க. கம் சுகனா, சிட். சுகனா, ஏதாவது சாப்பிடுறியா? ஸ்பாட், ஜூஸ் கொண்டு வா. Thank you. Straw? You like it? Can we shoot now? Huh? Shoot பண்ணலாமா baby? Yeah. Come on, let's shoot. Yes, come on, click. லைட்ட சென்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சூப்பர். அப்படியே எனக்கு ஒரு போஸ் கொடுங்க. Good shot. Stop. இது புடி. I need the designer. Costume designer எங்க? I need the stylist right now. என்னாச்சு? என்ன இது nonsense? இவள சீப்பான ஸ்கார்ஃப் போட்டுக்கணும்னா வேற சீப் மாடலை கூட்டிட்டு வா. செட் இத கண்டிப்பா போட்டுக்க மாட்டாரு. நான் இதே ஸ்கார்ஃபஸ் ஷாருக் கானுக்கு போட்டு ஷூட் பண்ணிருக்கேன். என்ன? அப்ப செட்டுக்கு ஷாருக் கான் யூஸ் பண்ண ஸ்கார்ஃப் கொடுக்கறியா? ஓ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. என்ன வேட்டையாட கிளம்பிட்டியா? குழந்தையப்ப என்ன இப்படி கிண்டல் பண்றீங்க? நான் எங்கம்மா கிண்டல் பண்ண? நான் சும்மா விசாரிச்சேன். என்னப்பா நீ நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டிய. என்ன ஒரு பொண்ணை கூட உன்னால மடக்க முடியல? தினம் தினம் ஒரு பொண்ணை பார்க்க போறது, போகும்போது 2 கிலோ ஸ்வீட் செலவு வேற, போக வர 10 லிட்டர் பெட்ரோல் செலவு வேற ஆகுது. கடைசியா என்ன ஆகுது? பொண்ணை பிடிக்கலங்கிற. ஏண்டா இஷான் கண்ணா, உன்னால ஒரு பொண்ணை கூட மடக்க முடியலையா? உங்க ஆசீர்வாதம் தானே பண்ண சொன்னேன். ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு உண்டுப்பா. நீ வாப்பா போலாம் வா. How are you? Fine. Dad. இந்த பார்ட்டி உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? ஆனா சுஹானாவுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன அப்படி கேட்ட? ஏன் ஒத்துக்க மாட்டா? பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், அது மட்டும் இல்லாம குட் லுக்கிங்கும் கூட. கம் ஆன், நாம பையனுக்காக வெயிட் பண்ணுவோம். Everything will be just fine. Be confident. நல்லா நிமிர்ந்து நில்லு. தலைய மேல தூக்கு. நல்லா கவனமா இரு. நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனைடா. ஆம்பளடா நீ. நம்ம குடும்பத்துல பிறந்தவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன நடக்குதுங்க? தன்னம்பிக்கை கொடுக்கறேன். தன்னம்பிக்கை. சித்தப்பாவும் பெரியம்மாவும் கார்ல வெயிட் பண்றாங்க. கிளம்புங்க. வாங்க வாங்க. சரி வா. கான்ஃபிடன்ஸ். அக்கா நில்லுங்க நில்லுங்க. ஜாக்கிரதையா இருங்க. போற இடத்துல ஒருவேளை பொண்ணு கவுன் போட்டுட்டு இருந்தா சிவ மயங்கி விழாம பாத்துக்கோங்க. மறுபடியும் கவுனா? இத பாரு பைஷான், பொண்ணு கவுன் போட்ட என்ன இல்ல மினி ஸ்கர்ட் போட்ட என்ன, அது நமக்கு என்ன பிரச்சனை? நீங்க பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ட்ரெஸ் இல்லல? பாட்டி, இந்த கவுனு மினி ஸ்கர்ட் இதெல்லாம் அந்த பொண்ணு போடுன்னு சொல்றாங்க பாட்டி. எல்லாரும் ஏமா என் பேரனை கிண்டல் பண்றீங்க? இங்க பாரு, அந்த பொண்ணு அப்படிலாம் கிடையாது. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ போயிட்டு வா. இந்த தடவை நீ நல்ல செய்தியோட தான் வரணும். என்னாச்சு? ஏன் அழற? அவ அழல, நான் தான் அழறேன். ஏன் நீ எதுக்கு அழற? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆரம்பிச்சுட்டாப்பா இவ. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாருமே வந்திருக்காங்க. உங்களுக்காக தான். Enjoy the party. ஜூஸ் it's okay. நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நானும் ஆக்சுவலா அதான் சொல்ல வந்தேன். You carry on. இந்தா. டாட்,
என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? சாரி அக்கா இன்னும் வீட்டுக்கு போகல. டாட். ஆனா அவ வீட்டுக்கு எப்ப போவா, Dress எப்ப மாத்திக்குவா, இங்க எப்ப வருவா, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. டாட், பி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங். அவ கண்டிப்பா வருவாளா? டாட், அவ கண்டிப்பா வருவா. You are so sweet. ஆனா நீ அவளை சாரி கட்டிட்டு வர சொல்லிட்டல? டாட், இதோட நீங்க 60 டைம்ஸ் என்கிட்ட சொல்லிட்டீங்க. 60 times. ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு. எங்க இருக்கான்னு கேளு. ப்ளீஸ். என்ன ஸ்வீட், உன் டைரக்டர் உனக்கு எப்படிப்பட்ட லுக் கொடுத்திருக்கான்? ரொம்ப டவுன் மார்க்கெட்டா இருக்கு. அண்ட் யூ நோ வாட், மத்த Dress-ஐ விட இது எவ்வளவோ பரவாயில்ல. கேக்குதா இல்லையா? நீங்க ஒரு டைரக்டர், ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? I give up. இங்க யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாலே சுகானா, சிதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு இன்னைக்கு பேக் அப். Okay guys, let's shoot. Come on. Let's get going. Come on, Sid, give a nice pose. Okay, keep trying. Continue, okay? Hello, Sanju. அக்கா எங்க இருக்க? கம் ஃபாஸ்ட். கெஸ்ட் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அப்பா அப்செட்டா இருக்காரு. சஞ்சு, நான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வர்க்ல இருக்கேன். அக்கா, நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணத மறந்துட்டீங்களா? சரி, நான் வந்துடுறேன். ஓகே, அரை மணி நேரத்துல வந்துடுவேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஆனா லேட் பண்ணிடாதீங்க. சஞ்சு, லிசன். என்னால சாரி கட்டிட்டு வர முடியாது. என்ன? கட்ட முடியாதா? வாட்? ஏன்னா வீட்டுக்கு போய் கட்டிட்டு வரதுக்கு டைம் இல்ல. ஆல்ரைட்? அவகிட்ட நீ என்ன சொல்ற? அவ எப்படி இருக்காளோ அப்படியே வந்து சேர சொல்லு. ஓகே. இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே வந்துரு. ஆனா ப்ளீஸ் சீக்கிரம் வந்துரு. ஓகே, see you. Bye, take care. டாட், இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவ அந்த பையனுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அக்கா அரை மணி நேரம்னு சொல்லிருக்கான். பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகானா, எங்க கிளம்பிட்ட? என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? No sir, டாட் எனக்காக வெயிட் பண்றாரு. நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். I have to go. ஆனா சுகானா, நீ போயிட்டீனா ஷூட்டிங் எப்படி நடக்கும்? இவங்களை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. மேக்கப், லைட்டிங், காஸ்டியூம் இதெல்லாம் நீதான். I know. நீ சமாளிச்சுக்கோ ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். நீ இங்கே இரு. Sit please. நோ சுகானா. Please. No. Sit bye. Sit bye. Okay, bye. Take care. சுகானா. Bye, sit. நான் சொல்றத கேளு. எல்லாரும் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. இதோ வந்து. சீக்கிரம் வாங்க. நீ போய் வண்டி எடு. சரி சீக்கிரம் உட்காருங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா போகணும். ஆனா வண்டியை நிதானமா தான் ஓட்டணும். சரி. என்ன இது? எனக்கு உட்கார இடமே இல்லையா? நான் முன்னாடி உட்கார்ந்துக்கறேன். சீக்கிரம் போய் உட்காரு. எங்க ஏற? எதுக்கு என் சாரி மிதிக்கிற? சரி தள்ளு, நான் மேலே உட்கார்றது. பின்னாடி உட்காரு. எப்போ நான் தான் பின்னாடி உட்காரணுமா? ஆமா, நீ தான் போடாதீங்க. எங்க பின்னாடி இருக்க? சீக்கிரம் கதவை மூடுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏய், மாப்பிளைய விட்டு போறீங்க. இருப்பா சாந்தி ஏறல. வா. என்னப்பா ஆச்சு? தள்ளு. ஏறியாச்சா? ஏறிட்டா. கதவு மூடு. பாத்து கம்ஃபர்ட்டபிளா உட்காரு. ஸ்டாப். போடிங்க. இப்பதான் கார் ரிப்பேர் ஆகணுமா? இரு ஒரு நிமிஷம். நான் எப்படி இருக்கேன்? சில வார்த்தையே வரல. I know I'm the best. Bye. இன்னும் சுஹானா ஏன் வரல? டாட், அக்கா வந்துட்டா. Thank God. குருனா அங்கிள். அட சுகானா கண்ணு, வந்துட்டியா? எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். டாட், குரானா அங்கிளுக்கு அவர் எதுக்காக இந்த பார்ட்டியை கொடுக்கறாருன்னு தெரியும்ல? ஆன்ட்டி எங்க காணோம்? அவ வந்துகிட்டு இருப்பா. பார்ட்டி உங்களுக்கு தானே? அப்ப ஆன்ட்டி இன்னும் வரல. இதோ பாருமா, அவன் அப்பா இருக்கான்ல, அவன் கடைசி நேரத்துல தான் வந்து
கடைசி நேரத்துல தான் உங்க அப்பா வந்து உனக்காக பார்ட்டி ஏற்பாடு பண்ண சொன்னான். ஹாய்க்கா. சஞ்சனா. சஞ்சு. வாமா, நாங்க வரோம், நீ வாமா. இந்த பார்ட்டில சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும் பாரு. Really? Dad. Hey, எப்படிடா இருக்க? First class. Dad, அங்கிள் என்னமா இந்த பார்ட்டி எனக்காகன்னு சொன்னாரு? குரானா? ஆடா, இந்த பார்ட்டிக்கு சீஃப் கெஸ்ட் யாருப்பா? மறந்துட்டியா? சீஃப் கெஸ்டா? பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, ஒவ்வொரு ரகசியமா வெளியே வந்து தானே ஆகணும். ரகசியமா? அட, இந்த ஐடியாவே உங்க அப்பாவோட தான். What? Dad? ஏதா சொல்லி சமாளி. அங்கிள், ஆண்டி உங்களை தேடுறாங்க. ஓ, டைம் என்னம்மா? எப்பவும் லேட்டா வரதே இவளுக்கு வேலையா போச்சு. இந்த ஊர் டிராபிக் அந்த மாதிரி இருக்கு. குரானா, இடத்தை காலி பண்ணு ப்ளீஸ். கோ. ஏன்டா என்ன இப்ப வரட்ற? நான் உங்ககிட்ட சாரி கட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன் சாரி கட்டிக்காம வந்த? சாரி, பசிக்குது. ஓ, பசிக்குதா? நான் போய் ஏதாவது சாப்பிடுறேன். பாய். தப்பிச்சோம் தப்பிச்சோம். டாட், பையன் எங்க? எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, லட்சத்துல ஒருத்தி. என்னோட பொண்ணை பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க, வேற எந்த ஊர்ல தேடினாலும் எங்க பொண்ணு ராதிகா மாதிரி ஒரு நல்ல அழகான பொண்ணு உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அப்போ எல்லா ஊர்லயும் போய் சர்வே பண்ணிட்டீங்க. என் பொண்ணோட 10 வயசுல இருந்து இங்க எல்லாருமே அவளை பிரீத்தி சிந்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏ, அவ சிரிச்சா அப்படியே பிரீத்தி சிந்தா மாதிரி இருக்கும். ஓ, நல்லா உத்து பார்த்தா அவ கண்ணத்துல டிம்பிள் கூட தெரியுங்க. பரவாயில்ல ஈஷான், பிரீத்தி சிந்தாவணி கல்யாணம் பண்ணிக்க போற. பரவாயில்லடா, நீ பெரிய சினிமா ஸ்டார் தான் கல்யாணம் பண்ண போற. அங்கிள், எங்க உங்க பிரீத்தி சிந்தா? மருமகளே, நீ உள்ள போய் என்னோட செல்ல பொண்ணு ராதிகாவை கூட்டு வாமா, சீக்கிரம் போ. இதோ போறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். இவர் தாங்க மிஸ்டர் கமல் கிஷோர் வாஜ்பாய். ஹாய். ஹலோ. இவதான் என் சின்ன பொண்ணு சஞ்சனா. அப்புறம் இது ஹாய் சஞ்சனா. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செல்லம்மா லக்கின்னு கூப்பிடுவாங்க. ஹாய். அப்ப கோமா இருந்தா லக்ஷ்மண் லக்கன் பாலா. அமேசிங். நீ சுகனா தானே, ரைட்? அப்புறம் என் பேரு லக்கன் பால், ஆனா உனக்கு ஜஸ்ட் லக்கி. தேங்க்ஸ், பட் நீ எனக்கு லக்கன் பாலா தான் இருப்ப. ஏன்னா நான் உன்னுடைய ஃப்ரெண்டு கிடையாதா? வாவ், ஏன்னா ஒரு சூப்பர் திங்கிங் இல்ல? ஐ லவ் இட், ரியலி லவ் இட். அங்கிள், இவங்களை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப சரியா இருக்கு. என்ன பத்தியா? அது நானா அங்கிள், ஆண்டி மறுபடியுமா கூப்பிடுறாங்க போல இருக்கு. போய் என்னன்னு கேளு. போ. இவளுக்கு வேற வேலையே இல்லையா? சொல்றேன்ல, போ. இப்பதானே பாத்துக்கிறீங்க, போக போக புரிஞ்சுக்குவீங்க. இங்க பாரு சுகானா, இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற எல்லா விருந்தாளிகளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, வாங்க, நான் உங்களை மிஸ்ஸஸ் குரானாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வாப்பலாம். சஞ்சு, நான் சொல்லட்டுமா? அம்மா சொன்னது ரொம்ப சரி. இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள நம்ம 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். Really? யா. Let's see. இதோ என்னோட செல்ல பொண்ணு ராதிகா வந்துட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வந்தாச்சு. ஏய் பொண்ண பாருடா. நல்லா இருமா. நல்லா இருமா. உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இஷான் பொண்ணு நல்லா பாரு. அப்படி உட்காருமா. ராதிகா, உங்க டிம்பிள கொஞ்சம் காட்டுறீங்களா? ஆமா ராதிகா, கொஞ்சம் சிரிச்சு காட்டு. இவங்க எல்லாருக்கும் உன் கன்னத்துல டிம்பிள பார்க்க ஆசையா. டிம்பிள் என் கண்ணுக்கு தெரியலையே. அது ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டிம்பிள் விரதம் இருக்கும் போல இருக்கு. அதனால என்னங்க, பரவாயில்ல. வாழ்க்கை பூரா தான் டிம்பிள பாத்துக்கிட்டே இருக்க போறானே. ராதிகா தானே உங்களோட பேரு? ஆமா. ரொம்ப அழகான பேரு இல்ல? இவன் என் தம்பி இஷான். ராதிகா, எங்களை பத்தி நீ ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். அது உங்க கூட தானே இருக்க போறேன், போக போக தெரிஞ்சுக்கிறேன். சரி சரி. இருந்தாலும் முன்னாடியே சொல்றது நல்லது தானே? ஆமா, முதல்லயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். நீங்க பேசுங்க. எவ்வளவு மழை வந்தாலும் எங்க வீட்டுல தண்ணி தேங்கவே தேங்காது. ஒருவேளை அடமழை அடிச்சாலும் சரி. வண்டி எங்க தெருவுல வண்டியை பார்க் பண்ண முடியாது. அதுக்கு நாங்க வேற இடம் வச்சிருக்கோம். எங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல காலி கிரவுண்ட் இருக்கு, அங்க விடுறோம். அதுக்கு பக்கத்துல பானிபூரி சூப்பரா இருக்கும். நான் பேசலாமா? ஒரு முக்கியமான விஷயத்தை நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். எங்க வீட்டுல நாங்க சமையல்காரங்க வைக்கல. சமையல் எல்லாம் நாங்களே தான் செஞ்சுப்போம். எங்க வீட்லயும் அப்படித்தான். ராதிகா கையால செய்யற மோர் குழம்பு சாதம் அவ்வளோ நல்லா இருக்கும். மோர் குழம்பு சாதமா? எங்க இஷாத்துக்கு மோர் குழம்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். என்னடா முழிக்கிற? ஆமா தானே? ராதிகா, ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். பொதுவா நீ எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் சரி, எங்க வீட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நைட் ட்ரெஸ் காலையில பூஜை பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் போட்டுக்கணும். இல்ல, காலையில தானே இத பத்தி பேசணும். நாள் முழுக்க நைட் ட்ரெஸ் போட்டுக்கலான்னு. ஓ ஆமா, டிசைன் பண்ணியாச்சுல, நான் மறந்தே போயிட்டேன். போட்டுக்கலாம், எப்ப வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனா நான் எப்பவும் புடவை தான் கட்டுவேன். ஓ வெரி குட், வெரி குட் இஷாந்த். இஷாந்த், நீ ஏதாவது கேட்கணுமா? ஆமா அண்ணா. கேளு, தயங்காதரா. ஏதாவது கேளு. நான் என்ன கேக்குறது? இத கூடவா சொல்லி தருவாங்க? உங்களை பத்தி நீங்களே ஏதாவது சொல்லுங்க. நானா? நான் சைவம் தான் சாப்பிடுவேன். வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். அப்புறம் திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் விரதம் இருப்பேன். உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல இல்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு மட்டும் உனக்காக தனியா சமைச்சிட்டா போது. ராதிகா, நீ இஷான் கிட்ட ஏதாவது கேட்கணுமா?